மை சேனல். இன்றைக்கும் நான் உங்களுக்கு புதிய ரெசிபி தான் எடுத்து வந்திருக்கிறேன். இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி, கோகனட் ரொட்டி சிக்கன் தான். இப்போ இதை செய்து காட்டுறேன். இதை நாங்கள் பேக் பண்ணி தான் இந்த சிக்கனை நான் செய்து காட்டுவேன். இந்த ரெசிபி எப்படி வருகுதுன்னு சொல்லி பாருங்க. வித்தியாசமாக இருக்கும், நல்ல கிரன்ச்சியாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கும் நான் செய்து காட்டுறேன். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஒரு தேங்காயை துருவி வச்சிருக்கிறேன். மற்றது 2 கப் ஓட் பர்பஸ் எடுத்திருக்கிறேன். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை சதுரமாக வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது பாதி லெமன் ஜூஸ், மற்றது கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெல் பெப்பர் 3-4 கலரில் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதுவும் ஒரு அரை கப் வரும். மற்றது ஒரு வெங்காயம், அதையும் சதுரமாக வெட்டியிருக்கிறேன். 3 அவிச்ச முட்டை, மற்றது இன்னும் ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன். அதை எக் போஸ், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், தேவையான அளவு உப்பு, மற்றது ஹோல் வாட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த ரொட்டியை பிணையிறதுக்கு அது 2 கப் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த மாவை குழச்சி வைக்கணும். இப்போ கப் கோதுமை மாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க, ஒரு பவுலுக்குள்ளே. அதுக்கு பிறகு இந்த ஒரு தேங்காய், மற்றது தேவையான அளவு உப்பு, மற்றது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு இந்த குளிர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி குழச்சி எடுங்க. இது ரொட்டி தான் நான் இப்போ குழச்சி செய்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி ரொட்டிக்கு குழப்பீங்களோ அதே மாதிரி குழச்சி செய்யுங்க. கொஞ்சம் ஹார்டாது குழச்சி எடுக்கணும், தண்ணி மாதிரி குழைக்கக்கூடாது. நீங்கள் இதை இதே மாதிரி வடிவாக குழச்சி எடுங்க. இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வைங்க. 2வது ஸ்டெப்ஸ், இந்த சிக்கனை நாங்கள் மரினேட் பண்ணுவோம். இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க, ஒரு பவுலுக்குள்ளே. அதுக்கு பிறகு இந்த மஞ்சத்தூளை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு சீரக பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, கறித்தூள், தேவையான அளவு உப்பு, கார்லிக் பவுடர், நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. அதே பிறகு இந்த முட்டையில வெள்ளைக்கரு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதையும் ஒரு 15 நிமிஷம் மூடி வைங்க. அடுப்பை ஹீட்டாக்கிட்டு ஒரு பேனை வச்சுட்டு இதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம மரினேட் பண்ணின சிக்கனை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. நல்லா அந்த பட்டரில் குக் பண்ணுங்க. இதை நல்லா பொரிஞ்சு வரணும். இது
ஹீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த லெமன் ஜூஸ் எடுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஹீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி எடுங்க. நல்ல வடிவம் அந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துருக்குது. நல்ல டேஸ்டாக இருக்குது. அதே பிறகு இதை தூக்கி அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நாங்கள் மற்ற முறையை பார்ப்போம். நாங்கள் 15 நிமிஷமாக இந்த மாவை இப்படி பிணைஞ்சி வச்சோமா இப்போ ரெடி ஆகிட்டுது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாவை எடுத்து கொஞ்சம் இதில் இந்த போட்டில் மாவை கொஞ்சம் தூவிட்டு வடிவா இதில் உருட்டி எடுங்க. இப்படி இதை வடிவா உருட்டி எடுங்க. இந்த தடிப்பத்துக்கு இருக்கணும் பாருங்க. பிறகு ஒரு கட்டர் மாதிரி ஒன்று எடுங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு வட்டம் ஒன்று எடுத்து இப்படி வெட்டுங்க. இதை வெட்டி இப்படி இந்த பிளேட்டில் வைங்க. இப்படி எல்லாத்தையும் வட்டமாக செய்துடுங்க. ஒரே அளவுக்கு செய்துட்டு அதுக்கு பிறகு இந்த பட்டர் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா இப்படி மெல்ட் ஆக்குங்க. இதுக்கு மேலே தடவுங்க. இப்படி பூசி விடுங்க வடிவா. அதே பிறகு இந்த சிக்கன் எடுத்து இந்த சைடில் வைங்க. இப்படி ஒரு வட்டம் மாதிரி வச்சு விடுங்க சைடில். இதே மாதிரி வச்சுட்டு இந்த பெல் பேப்பரை மிடில் வைங்க. அதே பிறகு இந்த ஆனியன்ஸ் அதுக்கு பிறகு இந்த அவிச்சு வச்ச முட்டையை இப்படி மிடில் வைங்க. பிறகு இன்னும் ஒரு மற்ற ரொட்டி எடுத்து இதுக்கு மேலே இப்படி மூடி விடுங்க. இதே மாதிரி இதை நல்லா கவர் பண்ணி விடுங்க. இப்படி சைட்டை வடிவா நல்லா 2 சைட்டையும் வடிவா கவர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு போக் எடுத்து இப்படி டிசைன் போடுங்க. சைட்டில் இப்படி மசிச்சு மசிச்சு விடுங்க. இப்படி இதே மாதிரி இவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒரு ட்ரே ஒன்று எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பரை விரிச்சிட்டு ஆயிலோ பட்டரோ உங்களுக்கு விருப்பமானதை இப்படி தடவி விடுங்க. அது பிறகு செய்து வச்ச இந்த பேஸ்ட்ரியை இதில் எடுத்து இப்படி வைங்க. இன்னும் ஒன்று செய்து காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி இந்த ரொட்டி எடுத்து இப்படி வடிவா தட்டி விடுங்க. இந்த சிக்கன் எடுத்து அதே மாதிரி சர்க்கிள் மாதிரி சுற்றி வடிவா வைங்க. இதே மாதிரி இதை வடிவா கவர் பண்ணி விடுங்க. இவ்வளவுதான்.
இப்போ இதை தூக்கி இதுக்குள்ளே வைங்க. அதுக்கு பிறகு இந்த முட்டை மஞ்சள் கருவை எடுத்து கொஞ்சம் இப்படி அடித்து விடுங்க. இப்படி அடிச்சுட்டு எக் ஜோக் அதை பீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்து இப்படி சைடில் இப்படி தடவி விடுங்க. அதுக்கு பிறகு நான் 350 டிகிரியில் ப்ரீ ஹீட் வச்சுட்டுருக்கிறேன் அவனை. அதை ஒரு 20 நிமிஷம் இதை வச்சு குக் பண்ணி எடுங்க. இப்போ நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். நான் இதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி தான் இன்சைட் வரும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. மேலுக்கும் கீழுக்கும் ஹீட்டை வச்சு இதை பேக் பண்ணி எடுங்க. உங்களுக்கு விரும்பினா இதை நீங்கள் பொரிச்சும் எடுக்கலாம். நான் ஒரே ஆயில் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான், ஹெல்த்துக்கு நல்ல மில்லன்னு சொல்லித்தான் ஆயில் நான் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 முறையும் நீங்கள் விரும்பினா செய்யலாம். இப்போ நான் கோகனட் ரொட்டி சிக்கன் செய்து எடுத்துட்டேன். நல்ல கிறிஸ்பியாக ஒரு முரண்டு வந்திருக்குது. நீங்களும் உங்களோட ஃபேமிலிக்கு செய்து கொடுக்கலாம். மற்ற விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம். செய்து நல்ல அட்டகாசமாக நீங்களும் அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு புதியதொரு ரெசிபியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜே. பை காய்ஸ், டேக் கேர்.